நம்ம கையில் பணம் என்னாலும் தங்கி இருக்கிறதுக்காக ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த நம்பர் என்னன்னு பாருங்கள். 786 நம்பருங்க. இந்த நம்பர் நம்ம என்னாலும் நம்ம கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கணும். நம்ம கையில் இந்த நோட்டு கிடச்சிச்சின்னா நம்ம பத்திரமா இந்த நோட்டை வச்சுக்கணும். இந்த நம்பர் பாருங்கள், 786. இந்த நோட்டு நம்ம சம்பளம் வாங்கினதுமே அந்த நோட்டில், அந்த சம்பள கவரில் இந்த மாதிரி எண் இருக்குதான்ட்டு நம்ம முதல்ல பார்க்கணும். சம்பளம் வாங்கினதுமே அந்த எண் நம்ம கையில் வருதா அப்படின்னு பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு இருந்தால் அந்த அந்த எண் இருக்கிற நோட்டை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம செலவு பண்ண சொல்லவும் அந்த நோட்டில் என்ன நம்பர் இருக்குது, இந்த நம்பர் இருக்குதா அப்படின்ட்டு கவனிக்கணும். கவனிச்சிட்டு இந்த நோட்டு சம்பளம் வாங்க சொல்லையும் நம்ம பார்க்கணும். நம்ம கையில் இருக்கிற சம்பள காசை செலவு பண்ண சொல்லையும் நம்ம பார்த்து செலவு பண்ணணும். இந்த நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். 786. இது பாருங்கள், எல்லா நோட்லேயுமே இந்த நம்பர் வருங்க. 786ன்ட்டு நம்ம எல்லா நோட்லேயுமே வருங்க. 786. இதை பாருங்கள், 786. இந்த நம்பர் இருக்கிறத நம்ம பத்திரமா எடுத்து வச்சு இது கூட ஒரு பொருளுங்களை சேர்த்து நம்ம பத்திரமா பர்ஸில் வைக்க சொல்ல நம்மக்கிட்ட பணம் தட்டுப்பாடுன்றது இருக்காது. பணம் விரய செலவு ஆகாது. அதனால் இந்த நம்பர் இருக்கிற நோட்டை நம்ம பத்திரப்படுத்தி நம்ம கூட நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கணும்னா நம்மளுக்கு பணம் என்னாலும் நம்ம கையில் தங்கி இருக்கும். அந்த மாதிரி இந்த நோட்டை பயன்படுத்துங்க. பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த நம்பர் 786 பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பர்ஸில், சிகப்பு கலர் பர்ஸில் இந்த நோட்டை வச்சு இதை பாருங்கள். இது கூட வசம்பு பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. வசம்பு, 2 ஏலக்காய், 2 காம்பு, இதை வச்சு இதெல்லாம் இந்த பொருளுங்களுக்கு பண ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பொருளை இந்த பணத்து கூட சேர்த்து வச்சு இந்த நம்பர் இருக்கிற நோட்டு கூடவே நம்ம வச்சு இந்த பர்ஸில் நம்ம இப்படி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பணம் தட்டுப்பாடுன்றது இருக்காது. என்னாலும் நம்மக்கிட்ட 1000 செலவும் வரும். நம்மளுக்கு செலவு ஆகாதுன்னு சொல்ல முடியாது. செலவு வந்தாலும் நம்ம கையில் காசு தங்கி இருக்கும். இதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.